நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ஹிந்தி ரத்னாக்கர் பிரவேஷ்யா புக்கில் இருக்கக்கூடிய பஹ்லா பாக் ஃபர்ஸ்ட் பார்ட் நிபந்துனா கட்டுரை. இதை இப்போ 8வது நிபந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். நாகரிகோं के कर्तव्य और अधिकार, குடிமக்களுடைய கடமையும் உரிமையும். கர்த்தவியன கடமை, அதிகாரன உரிமை. भारतीयों की सर्वांगीण उन्नति के लिए, இந்தியர்களுடைய சர்வாங்கீன் எல்லா, அதாவது அனைத்து பகுதிகளிலும் சூழ்ந்துள்ள அப்படின்னு அர்த்தம். சர்வாங்கீன் உன்னதி கேலியே முன்னேற்றத்திற்காக காந்திஜி உன்கே சுதந்திரத்தாக்கோ அவர்களுடைய சுதந்திரத்தை பஹ்லே சாகத்தே முதலில் விரும்பியிருந்தார். உனோம்னே அவர் இசி காரன் இந்த காரணத்தால் அஹிம்சாத்மக் ரீதி சே யாருக்கும் தீங்கு விளைவிக்காத முறையில் பாரத்கோ பாரதத்திற்கு ஸ்வதந்திரதா திலா தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். ஸ்வதந்திர பிராப்திக்கே பாத், பிராப்தின பெறுதல் அர்த்தம். சுதந்திரதா பிராப்திக்கே பாத் சுதந்திரம் பெற்ற பிறகு பாரதியோங்கா இந்தியர்களுடைய ரங்கு பதல் கயா, ரங்குனா நிறம் சொல்லலாம், சினம் சொல்லலாம். இந்த இடத்துல நிலை மாறிவிட்டது. மகான் தியாக்சே மிகப்பெரிய தியாகத்தினால், பிராப்த் பெற்ற, ஸ்வதந்திரதாக்கி சுதந்திரத்தை, ரக்ஷா கர்னேகா பாதுகாப்பது, அப்புனா கர்த்தவிய தன்னுடைய கடமை, சோடுகர் விட்டுவிட்டு தவிர்த்து, சுதந்திரத்தாக்கே சுதந்திரத்தினுடைய பரிணாம் ஸ்வரூப் விளைவுகளை ஜீவன்மி வாழ்க்கையில் போக கர்னா சாகனே லகே அதை அனுபவிக்க தொடங்கினார்கள். அத்தக மேலும் வே அவர்கள் அப்புனே கர்த்தவியோங்கோ தங்களுடைய கடமைகளை ஏக்தம் முற்றிலும் பூல் கயே மறந்து விட்டார்கள். சாமாஜிக் பிராணி ஒரு சமுதாய உயிரினம் ஆக இருந்த காரணத்தால், ஹோனேகே காரன் இருந்த காரணத்தால், மனுஷ்ய கோ மனிதனுக்கு, நியம்பத்த விதிக்கு உட்பட்டு, சமாஜ்மேம் சமுதாயத்தில், ரஹ்னா படுத்தாகை வசிக்க நேரிடுகிறது. ஜோ பாத்மே ஏக் ராஷ்டிரகே ரூப்மே அவன் பாத்மே பிறகு ஒரு தேசத்தின் வடிவத்தில், பரிணத் ஹோ ஜாத்தாகை மாற்றப்படுகிறான். ஏக் அச்சா ராஷ்டிர ஒரு நல்ல தேசம், உசே சாந்தி அவனுக்கு அமைதி, சம்ருத்தி செழிப்பு, அதிகார் உரிமை, சுரக்ஷா நல்ல பாதுகாப்பு, வித்யா கல்வி, நௌக்ரி வேலை, ஔர் மற்றும், விசாரோங்கி எண்ணங்களை, அபிவியக்திக்கு ஸ்வதந்திரதா தேத்தாகை வெளிப்படுத்துவதற்கான, அபிவியக்தின வெளிப்படுத்துதல், சுதந்திரத்தான சுதந்திரத்தை, தேத்தாகை கொடுக்கிறது. ஏ உஸ்கே விகாஷ்மே இது அவனுடைய வளர்ச்சியில், காம் தேத்தேகை ஒரு வேலையை கொடுக்கிறது, உபயோகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாரத் கே சன்விதான்மேம் பாரதத்துடைய அரசியல் அமைப்பில், பிரஜாக்கோ மக்களுக்கு, அன்கினத் எண்ணில் அடங்காத, அதிகாரம் உரிமை, பிரதான் கியே கயேகே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பர் ஆனால், ஏ அதிகார் இந்த உரிமை, அபாத் நஹி வரம்பற்றதாக இல்லை. அதிகார் மேம்ஹி அவங்க உரிமையில்தான், கர்த்தவிய சமாவிஷ்ட் கடமை புகுத்தப்பட்டு இருக்கிறது, சேர்க்கப்பட்டு இருக்கிறது. வே தோனோங் கர்த்தவிய அவர் அதிகார் அந்த இரண்டு கடமையும் உரிமையும், அந்யோன்யாஸ்ரித் ஒன்று மற்றொன்றை சார்ந்து இருக்கிறது. ஏக் தூசரே கே பூரக்கை ஒன்று மற்றொன்றை நிரப்புவதாக, பூர்த்தி செய்வதாக இருக்கிறது. அரஸ்து கே அனுஸ்தார் அரஸ்து அப்படின்னா அரிஸ்டாட்டில்னு அர்த்தம். அனுசார் ஏற்ப,
नागरिक की पहली योग्यता குடிமக்களுடைய முதல் தகுதி உஸ்கே சாசன் கர்னே கி அவன் ஆட்சி செய்வதற்கான தகுதி க்ஷமதான தகுதி அவர் மற்றும் கிரமஷக ஆட்சி சாஷித் முறையாக சாஷித் ஹோனேமேம் ஆட்சி செய்வதில் இருக்கிறது. ஜபிகி அதாவது லாஸ்கி ஹெரால்டு லாஸ்கி ககுதேகைம் சொல்கிறார் கி ஆம் ஜனதா கி பொதுமக்களுடைய பலாயி கேலியே நன்மைக்காக ஏகே ஒருவர் शिक्षित न्याय की देन ही नागरिकता कहलाती है. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா குடி உரிமை என்பது பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக படித்த நீதியின் பரிசு அப்படின்னு அர்த்தம். சச்சா நாகரிக் வஹ உண்மையான குடிமகன் அவன்தான் யாரு ஜிஸ்மே புத்தி ஹோ யாரிடத்தில் புத்தி இருக்கிறதோ புத்திசாலித்தனம் இருக்கிறதோ ஆத்ம நியந்திரன் சுய கட்டுப்பாடு இருக்கிறதோ அவர் சச்சி சேத்தனாகோ சேத்தனான விழிப்புணர்ச்சி நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கிறதோ அவன் தான் உண்மையான ஒரு குடிமகன் அப்படின்னு அர்த்தம். அப்பனே கர்த்தவ்யோங்கா பிரயோக கர்னே கேலியே தன்னுடைய கடமையை உபயோகிப்பதற்காக நாகரிக்கோ குடிமகனுக்கு இன் குணோங்சே பரா இந்த குணங்கள் பரான நிறைந்திருத்தல் நிறைத்து பூரா ஹோனா முழுமை பெறுவது ஜரூரிகை அவசியம். ஸ்வார்த் அவர் தல்பந்தி சுயநல அபராதி சச்சே நாகரிக் பன்னேமேம் நல்ல ஒரு குடிமகனாக ஆவதில் பாதா பகுஞ்சினே வாலேக அதாவது அது தடுப்பவர்களாகிறார்கள். பாதான தடை பகுஞ்சின சென்றடைதல் அப்படின்னு அர்த்தம். யதி ஏக் நாகரிக் ஒரு குடிமகன் துர்குணோங்கோ தீய குணங்களை அப்னாவேத்தோ தந்தாக்கி கொண்டிருந்தால் வஹ் அப்னே ராஷ்டிரக்கே பிரதி அவன் தன்னுடைய தேசத்தின் மீது கர்த்தவிய பராயன் நகி அதாவது கடமைப்படத்தக்கவனாக கஹானகி ஜாத்தா சொல்ல முடியாது. கரீபி அவர் அஞ்ஞான் பி ஏழ்மையும் அறியாமையும் ஏக் நாகரிக்கோ ஒரு குடிமகனை கர்த்தவிய பராயன் ரஹ்னேமி கடமை உணர்ச்சி உடையவனாக இருப்பதில் பாதா தடையை பகுஞ்சாத்தேகை அடைய செய்கிறது. பிரத்யேக் நாகரிக்கோ ஒவ்வொரு குடிமகனுக்கும் அப்னே ராஷ்டிரக்கே பிரதி தன்னுடைய தேசத்தின் மீது வஃபாதார் நன்றி அவுர் மற்றும் வினம்ர பணிவுடன் ரஹ்னா சாகியே ரஹ்னா ஜரூரிகை இருக்க வேண்டியது அவசியம். ராஜ்யக்கி ஓர்சே நாட்டின் பக்கத்தில் இருந்து உஸ்பர் அவன் மீது கோயி கர் லகாய ஜாவேங்தோ ஏதாவது கர் லகாயே ஜாவோதோ செய்து விட்டால் உசே அவனுக்கு அதை நிறைவேற்ற அதா கர்னா உஸ்கா கர்த்தவியகை அவனுடைய கடமை. நாகரிக்கா பிரத்தம் கர்த்தவிய ஒரு குடிமகனுடைய முதல் கடமை ராஷ்டிரக்கே சன்விதான் தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு யா அல்லது கானூன் கோ சட்டத்தை மான்னாகை ஏற்றுக்கொள்வது. அவர் மற்றும் ஜஹாங் எங்கு கானூன்கே கிலாஃப் சட்டத்திற்கு எதிராக கோயி ஏதாவது காரிய செயல் ஹோத்தோ நடந்தால் உசே ரோக்னா பீகை அதை தடுக்கவும் வேண்டும். உசே ராஜ்யக்கு மதத் கர்னிக உசே அவன் நாட்டிற்கு மதத் கர்னிகை உதவி செய்ய வேண்டும். சாந்திக்கோ அமைதியை காயம் ரக்னேமே நிலையாக வைப்பதில் ஏக் ஜாதிக்கு உன்னதிமே ஒரு ஜாதியுடைய முன்னேற்றத்தில் உசே அப்னி இச்சா அவன் தன்னுடைய விருப்பம் சகூலியத் வசதி சமை நேரம் அவுர் தன்கா செல்வத்தை தியாக கர்னேக்கோ தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். பாகர் சே தேஸ்பர் வெளியிலிருந்து தேஸ்பர் தேசத்தின் மீது ஆக்கிரமன் ஹோத்தோ
படையெடுப்பு நடந்தால், சண்டை நடந்தால், சமைக்கு ஆவசியகதாக்கோ நேரத்தின் தேவையை ख्याल ரக்குகர் நினைவில் வைத்து கொண்டு, உசே அவன் அப்னே சப்குச் தன் எல்லாவற்றையும் தியாக கர்னாகை தியாகம் செய்ய வேண்டும். சன்விதான் கி அரசியல் அமைப்பினுடைய 42 அதாவது 42வது தாரா கே தாரானா செக்ஷன் சன்ஷோதன் கே ரூப்மே சீர்திருத்த வடிவத்தில் நாகரிகோம் கே குடிமக்களுடைய 10 கர்த்தவ்யோங்கோ கடமைகளை யோங் இவ்வாறு கோஷித் கியா கயாகை அறிவிக்க செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் மற்றும் மூலாதிகாரியோங்கே அடிப்படை உரிமைகள் போன்ற ஜெய்சன போன்ற மூல் கர்த்தவ்ய பி அடிப்படை கடமையையும் டஹ்ராயா கயாகை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வேகைன் அவைகள் ஃபர்ஸ்ட் ஒன் சன்ஸ்தாவோங்கா மான் ரக்னாகை சன்ஸ்தான நிறுவனம் சொல்லலாம், அரசு ஆணை சொல்லலாம். அதை மான் ரக்னாகை மதிக்க வேண்டும். வைசேகி அதே போல் ராஷ்ட்ரிய ஜண்டே தேசிய கொடி அவுர் மற்றும் ராஷ்டிர கீத் தேசிய பாடலுக்கும் மான் ரக்னா சாகியே மதிக்கப்பட வேண்டும். சுவாதந்திரிய சங்கிராம் கே சுதந்திர போராட்டத்தின் உச்ச ஆதர்ஷோங்கே உயர்ந்த கொள்கைகளை ஹிருதயமேம் இதயத்தில் பாலே ரக்னாகை வைக்க வேண்டும். பாரத் ராஷ்டிர கி பிரபுதா பாரத தேசத்தினுடைய தலைமை அல்லது ஆட்சி உரிமை, ஏக்தா ஒற்றுமை, அவர் அக்கண்டதா கா சமர்த்தன் கர்னா சாகியே இந்திய தேசத்தின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஆதரிக்க வேண்டும். சமர்த்தன் கர்னான ஆதரித்தல். ராஷ்டிர கி ரக்ஷா கர்னா தேசத்தை பாதுகாக்க வேண்டும். அவுர் மற்றும் ஜரூரத் படைத்தோ தேவை ஏற்பட்டால் ராஷ்டிரிய சேவா கர்னாகை தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும். ஆம் பாயி சாரேக்கி பொது சகோதரத்துவத்தின் பாவனாக்கோ உணர்வை தேஷ்மே தேசத்தில் புரோத்சாகன் தேனாகை ஊக்குவிக்க வேண்டும். ராஷ்டிர கி சாமாஜிக் சன்ஸ்கிருதி தேசத்தின் கூட்டு கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பரிரக்ஷன் கர்னாகை பாதுகாக்க வேண்டும். ராஷ்டிரிய வாத்தாவரன் கி தேசிய சூழலை ரக்ஷா வாத்தாவரண சுற்றுச்சூழல் அப்படின்னு அர்த்தம். ரக்ஷா கர்னாகை பாதுகாக்க வேண்டும். வைஜானிக் பிரகிருதி கா விகாஸ் கர்னாகை அதாவது பிரகிருத்தினா இயற்கை குணம் அப்படின்னு அர்த்தம். அறிவியல் இயல்பை விகாஸ் கர்னாகை வளர்க்க வேண்டும். சார்வஜனிக் சம்பத்தி பொது சொத்துக்களை சுரக்ஷா கர்னா பாதுகாத்தல் அவுர் மற்றும் ஹிம்சா கா பூர்ண வன்முறையை பூர்ண முழுமையாக தியாக கர்னாகை தியாகம் செய்ய வேண்டும். சப் வயக்திக் ததா சம்வேத் எல்லா தனிப்பட்ட மற்றும் சம்வேத் ஒருங்கிணைந்த காரிய கலாப்போங்மே செயல்பாடுகளில் உத்தம்தா லானேகா அதாவது சிறந்து விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிரயத்தன கர்னாகைனா முயற்சி செய்ய வேண்டும். பாரத் கே சாமாஜிக் பாரத்துடைய சமுதாய மற்றும் ராஜநைத்திக் அரசியல் சன்ஸ்தாவோங்கி நிறுவனங்களுடைய பனாவட் அமைப்பில் சஹி தௌர்பர் சரியான முறையில் சமஜ்னே சே புரிந்து கொள்வதால் ஹம் கிரியாஷீல் நாம் செயல்பாட்டு
மற்றும் புத்திமான் நாகரிகதா கோ அறிவார்ந்த குடியுரிமை பிரகதி பர் முன்னேற்றத்தில் லா சக்தியை கொண்டு வர முடியும். ஹமாரா சமாஜ் நம்முடைய சமுதாயம் விகாஸ்ஷீல் வளர்ச்சி அடைந்தது. ஜிஸ்மே சாமாஜிக் और ஆர்த்திக் இதில் சமுதாய மற்றும் பொருளாதார பரிவர்த்தன் மாற்றம் படே ஜோர் சே மிக பலமாக ஹோ ரஹே நடந்து கொண்டு இருக்கிறது. ஹம் தபி நாம் அப்பொழுதுதான் ஃபூல் ஃபல் சக்தேகை முன்னேற்றம் அடைய முடியும். ஜப் ஹம் எப்பொழுது நாம் அப்னி தன்னுடைய சம்பந்திகா செல்வங்களை சொத்தை பண்ட்வாரா இத்தரோங் சே கர்லேங். பண்ட்வாரா அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். இத்தர்னா வேறு வழிகளில் பிரிக்கப்பட வேண்டும். இனிங் தரிக்கோங் சே இந்த முறையினால் நாம் பாரத் மாதா கா பாரத தாயுடைய சச்சா உண்மையான அனுகிரக கருணையை பாக்கர் பெற்று சச்சே ஒரு உண்மையான நாகரிக் குடிமகனாக பன் சக்தேகை ஆக முடியும். அடுத்து பாரத் மே பிரஷ்டாச்சார் தொடரும்.